காலையில் லஞ்ச் கட்டிக்கிட்டு சூப்பராக வந்து லெமன் ரைஸ் பண்ணி. ஹாய், வெல்கம் பேக் டு கிரேசி பண்ணி. இன்றைக்கோட விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் போகிறோம். அதுவும் லஞ்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு பிரமாதமாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ட்ரெக் பண்ணுறதுனால ஃபுட் க்ரீம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் இந்த கோடை காலத்துக்கு ஸோ எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700 மேக்ஸிமம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு பைக்கு ஒரு கார் ட்ராவல் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது மினிமம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து 70 to 75 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா. ஸோ உங்களுக்கு கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணி நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கம்மி டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஒரு நல்ல ட்ரக்கிங் ப்ளஸ் வாட்டர் ஃபால் என்ஜாய் பண்ணோன்னா இந்த பிளேஸ் வந்து ப்ரிஃபரபிள் தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே என்ஜாய் பண்ணணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஆரே வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். போய் ரீச் ஆனவனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 50 ருபீஸ் தரணும். கார் பார்க்கிங் 300, பைக் பார்க்கிங் 50 ருபீஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 6 o'clock கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 9 o'clock தான் ரீச் பண்ணோம். ஸோ 1 hour வாக்கிங்க்கு அப்புறம் தான் உங்களால் வந்து ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். கண்ணு குத்திருவா போலுதுரா. நல்ல வேலை நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ரிகாஷனாக கொடை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் ஜாலியாக வரேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடை இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. ஃபைனலி ரீச் த வாட்டர் ஃபால்ஸ். எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர்னா நடக்கும் போது என்னால் பேசவே முடியல, ஓவராக இறக்கி. அதனால் நீங்கள் 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ப்ளஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசாலாம் இல்லை, நார்மலாக ஒரு பாத் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நடந்துடலாம். ஸோ அங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபால்ஸ் ரீச் பண்ணால் 7 ஃபால்ஸ் இருக்காம. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஃபால்ஸாக இருக்கும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தண்ணி விட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ அல்டிமேட் ஃபன் இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டே ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிரேசி பெண்ணே.